Good morning, dear aspirant. So everyday daily current affairs analysis is making your preparation very easy. That is a feedback we are getting from the aspirant. So அது வந்து உண்மையாலுமே எங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஹோப் இருக்கு. நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து இது சப்போர்ட்டா இருக்குன்றத சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இது வந்து எப்படி ரிவிஷன் பண்ணணும், எப்படி டெஸ்ட் எழுதணும், அண்ட் இந்த கான்செப்ட்ஸை எப்படி நிறைய இருக்கு, எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இஷ்யூஸை சொல்றீங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து queries ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் வந்து we will be giving in the due course of time. So today the important news is, yes, of course, Russian oil import commitments is recently the divergence US-க்கும் இந்தியாவுக்கும் பெரிய அந்த ரஷ்யன் ஆயிலை வந்து வாங்குறதுக்கான ஒரு இந்தியன் ஃபாரின் பாலிசியில வந்து ஒரு இஷ்யூ இருக்குதா சொல்லியிருக்காங்க. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி கான்ஃபிளிக்டிங் யாருக்கு, யூஎஸ் இஸ் கிளைமிங் அண்ட் என்ன கிளைம் பண்றாங்க, லைக் இந்தியா வுட் ஸ்டாப் பையிங் ரஷ்யன் ஆயில் சூன் அப்படிங்கறத டிக்ளேர் பண்றாங்க. இந்தியா கண்டிப்பா ரஷ்யாட்ட இருந்து ஆயில வாங்க கூடாது அப்படின்றத. அதே மாதிரி இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு பாலிசி இருக்கு, தட் இஸ் எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசி. அந்த ட்ரேட் பாலிசி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, பிராட் பேஸ் அண்ட் டைவர்சிஃபையிங். பிராட் பேஸ் அண்ட் டைவர்சிஃபையிங்னா எந்த ஒரு நாடும் நம்மள டிக்டேட் பண்ண கூடாது, பிகாஸ் தட் வில் அஃபெக்ட் தி சாவரினிட்டி ஆஃப் आवर கண்ட்ரி. சாவரினிட்டினா என்ன, இறையாண்மை. இறையாண்மைனா என்ன, நம்ம கண்ட்ரியோட டெசிஷன்ல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சாவரினிட்டி. அப்ப யூஎஸ் should not dictate our country to whom we should purchase or trade, to whom we should not அப்படிங்கிறது இல்ல. அப்ப not only US, no country has the role inside the India. That is why our policy is called broad basing and diversifying. அப்ப அந்த டேர்ம் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்தியா வந்து எந்த ஒரு யூனிலேட்டரல் சாங்ஷனையும் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அவர் பாலிசி டஸ் நாட் ஸ்டாண்ட் வித் தட். சோ வித்அவுட் செட்டல் இந்தியாவோட ஆயில் இம்போர்ட் என்ன அப்படின்னா, நம்ம குளோபலி வந்து we are the third largest consumer in the world oil after US and China. So this statistics is very important. அதாவது globally third ranking after US and China, and 85% நம்ம யூஸ் பண்ணக்கூடிய crude oil மீடுல 85% வந்து இம்போர்ட் தான் பண்றோம். வெறும் 15% தான் நம்மளுடைய லோக்கல் டொமஸ்டிக் இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% 35% ஆஃப் ரஷ்யன் ஷேர் ஆஃப் இந்தியா crude import எங்க எப்போனா financial year 2023 to 25. This is very important. So இதுல வந்து almost recently 45% oil import drop ஆயிருக்கு ரஷ்யால இருந்து, பர்டிகுலரா இந்த ஜூன் டு செப்டம்பர் 2024. சோ இது வந்து ஒரு இண்டெக்ஸ். சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட 85% வந்து நம்ம we are dependent on the oil for in the foreign country. சோ அதனால ட்ரேட் டெபிசிட் வரதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, இதுவும் ஒரு காரணம். சோ அப்ப எனர்ஜி சோர்சஸ் எங்க இருக்குன்னா, நமக்கு ரஷ்யால 35%, ஃபாலோட் பை ஈராக். ஈராக் வந்து மேஜர் வெஸ்ட் ஏஷியன் சப்ளையர். சோ ட்ரெடிஷனலாவே நமக்கு அவங்க பார்ட்னரிங். சவுதி அரேபியா, மிடில் ஈஸ்ட் சோர்சஸ்ல முக்கியமான கண்ட்ரி சவுதி அரேபியா, அண்ட் UAE அண்ட் குவைத். சோ இந்த 4 countries-உம் plays a very important role in providing energy resources for India. So இதுல பிரச்சனை, that is the very important issue. Second issue என்ன அப்படின்னா, the electoral process and electoral role. So electoral role voters oda name list addition and deletion controversy in Bihar. So அது பீகார்ல இப்ப ரீசெண்டா எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அதனால இந்த நியூஸும் வருது. சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் பிரசாந்த் பூஷன் அவங்க சைட்ல இருந்து ஒரு தரப்பு 3.66 லட்சம் 3.66 lakh voters வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. ஏன் டெலீட் பண்ணியிருக்காங்கன்றத எலெக்ஷன் கமிஷன் அதுக்கான ரீசனை சொல்லணும். அது சொன்னாதான் அது டிரான்ஸ்பரன்சி.
டிரான்ஸ்பரன்சி இருந்தாதான் அது குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை இவங்க தரப்புல வைக்கிறாங்க. ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட் நாமினேஷன் டெட்லைன்ஸ் எல்லாம் வந்த பிறகுதான் ஃபுல் லிஸ்ட் நாங்க கொடுப்போம், தனித்தனியா நாங்க பார்ட் பை பார்ட்டா கொடுக்க மாட்டோம். சோ ஃபுல் டிஸ்க்ளோஷர் ஆஃப்டர் அக்டோபர் 20th அப்புறம் தான் கொடுப்போம்னு சொல்றாங்க. சோ கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் இஸ் a constitutional body, so we must respect the constitutional body autonomy. constitutional bodyக்கு autonomy இருக்கு, அதுக்குள்ள நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. சோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம டவுட் பண்ணக்கூடாது. சோ ப்ரீ எலெக்ஷன் இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாது. அதனால அவங்க 20th அப்ப ஃபுல்லா ரிலீஸ் பண்றாங்க, லெட் தம் ரிலீஸ்ன்றது கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலா நியூஸ். நமக்கு என்ன தேவைன்னா, வாட் இஸ் SIR இன் பீகார்? SIRனா என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா என்ன? சோ அப்படின்னா என்னன்னா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7.9 crore existing electors வந்து partially pre-filled based on the previous record. அதே மாதிரி previous record previous அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா. So door to door collections பண்ணிருக்காங்க. And then after verification draft electoral roll வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க August 2025ல. மெயினா என்ன அப்படின்னா, இந்த bogus voters or proxy voting or duplications இதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இந்த SIR ரிவிஷனை கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சோ இந்த SIR அவுட்கம்ஸ் என்ன வருது அப்படின்னா, பொதுவா எலக்டோரல் ரோல் வந்து ஒரு மேசிவா பண்ண மாட்டாங்க, அடிஷன் டெலிஷன் இட் வில் பி ஹேப்பன். இந்த மேசிவா பண்ணும்போது இந்த SIRன்னு சொல்றாங்க. So இந்த SIR மூலமா பீகார் எலக்டோரல் ரோல் மீன்ஸ் that consists of the name of the voters. So அதுல வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா 6.5 million நேம்ஸ் வந்து டெலீட்டட். ஏன் டெலீட் பண்றாங்கன்னா, பிகாஸ் அந்த நேம்ஸ் ஆப்சென்டா இருக்கலாம், ஷிஃப்டா இருக்கலாம், இல்ல டெத் ஸ்டேட்டஸா இருக்கலாம். நெக்ஸ்ட், சுப்ரீம் கோர்ட் upholds 50% ரிசர்வேஷன் சீலிங். தெலங்கானாவோட கவர்மெண்ட்ல என்னன்னா, லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஓபிசிக்கு 42% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேஸ் இன் ரிசர்வேஷன் சிஸ்டம் என்னன்னு பார்க்கலாம். சோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, தெலங்கானா ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. தெலங்கானா ஹைகோர்ட் ஆர்டர் என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறாங்க. என்ன டெசிஷன்? ஓபிசி ரிசர்வேஷன் லோக்கல் பாடியில 42% இன்க்ரீஸ் பண்ணணும். சோ கோர்ட் என்ன சொல்றாங்க, அதுக்கு வந்து ஸ்டே போடுறாங்க, அது பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, previously the famous Indra Shavani case or otherwise called Mandal Commission அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வேஷனோட அப்பர் சீலிங் லிமிட் 50% தான் இருக்கணும். நீங்க 42% கொடுத்தீங்க அப்படின்னா இட் கிராசஸ் த சீலிங் லிமிட். So court strike down this Telangana government initiative. Very important news. அப்ப இது லீகல் கான்ஃப்ளிக்ட் வருது. யாருக்கு? ஸ்டேட் வெர்சஸ் பிரசிடென்ட். அப்ப தெலுங்கானா ஆர்குமெண்ட் என்ன? ஓபிசி கோட்டா 42% கொடுக்கிறதுன்றது பாலிசி டெசிஷன். கோர்ட் பாலிசி டெசிஷனுக்குள்ள வந்தா அதுக்கு பேர் வந்து என்ன? ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஆர் ஜுடிஷியல் ஓவர்ரீச். ஜுடிஷியரியோட வேலை என்ன? ஜுடிஷியல் ரெவியூ தான் பண்ணணும், பாலிசி டெசிஷன்ல உள்ள வரக்கூடாது. அதே மாதிரி மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிய எம்பவர் பண்றதுக்காக இந்த பாலிசி டெசிஷன். சோ இந்திரா ஷவானி கேஸ்ல 50% சீலிங் லிமிட் இருக்கலாம், இருந்தாலும் எக்ஸெப்ஷன் கேஸ்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தெலுங்கானா ஸ்டேட்ல நாங்க அந்த எக்ஸெப்ஷன் கேஸா தான் இத வந்து கொண்டு வந்திருக்கோம். சோ கோர்ட் cannot cite that இந்திரா ஷவானி கேஸ காமிச்சு 50% தான் அப்படிங்கிற லிமிட் வச்சு நீங்க பண்ணக்கூடாது, எலிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா பெஞ்ச் என்ன சொல்றாங்க, reconsider this 50% limit. சோ இது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் இதுக்கு முன்னாடி சொன்னதோட இன்கன்சிஸ்டா இருக்கு. சோ தட் இஸ் அப்ப பார்க்கும்போது இப்ப 42% ஓபிசிக்கு கொடுத்தாங்கன்னா எஸ்சிக்கு ஆல்ரெடி 15%, எஸ்டிக்கு 10% இருக்கிறதுனால டோட்டல் ரிசர்வேஷன் மட்டும் 67% ஆயிடுது. அப்ப சீலிங் லிமிட் 50% தான் இருக்கு. 67% வரும்போது that actually violated the judgment. இந்திரா ஷவானி கேஸ்ல கீ பிரின்சிபல் என்ன? டோட்டல் ரிசர்வேஷன் எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், பேக்வர்ட்னஸ்னா என்ன பேக்வர்ட்னஸ்?
சோசியலியா, எக்கனாமிக்கலா, எஜுகேஷனலா, இது எல்லாமே டிஃபைன் பண்ணதுதான் இந்திரா ஷவானி கேஸ். அப்ப இந்திரா ஷவானி கேஸ்ல ரிசர்வேஷன் கேப் வந்து 50% unless exception circumstance existing time. எக்ஸெப்ஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் 50% கொடுக்கலாம். அப்ப எக்ஸெப்ஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தா 50% தாண்டலாம். அடுத்தது சாரி, சோ க்ரீமி லேயரா இருக்கவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க. நீட் நாட் நெசசரி டு கிவ் ரிசர்வேஷன் ஃபார் ஆல் ஓபிசி. ஓபிசிலேயே எக்கனாமிக்கலா வெல் ஆஃபா இருக்கவங்க, அட்வான்ஸ்டா இருக்கவங்க க்ரீமி லேயரா கொண்டு வாங்க. காஸ்ட் வந்து பேக்வர்ட்னஸ்ன்றது காஸ்ட் மூலமா ஐடென்டிஃபை பண்ணலாமானா லாங் டர்ம்ல பண்ணக்கூடாது. பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரிஜினா காஸ்ட் இருக்கலாம். So 27% ரிசர்வேஷன் ஓபிசிக்கு இன் கவர்மெண்ட் ஜாப்ல கொடுக்கிறது கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சென்சஸ் 2027. So 2027ல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ப்ரீ ஃபேஸா ப்ரீ டெஸ்ட், ஹவுஸ் லிஸ்டிங், ஹவுசிங் சென்சஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஃபேஸ் 2ல வந்து பாப்புலேஷன், ஃபேஸ் 1ல ஹவுசிங்கும் ஃபேஸ் 2ல வந்து பாப்புலேஷன் சென்சஸும் கொண்டு வர போறாங்க. சோ இதுல பொறுத்த வரைக்கும் சென்சஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் லிஸ்டிங் as a phase 1 and phase 2 வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன், அதாவது மொத்த ஹெட் கவுண்ட்ல ரிலிஜியன், எஜுகேஷன், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, மைக்ரேஷன் இதெல்லாமே வரும். So this is very important, very important. Census பத்தி question வருது அப்படின்னா இது கண்டிப்பா தெரியணும். So this is a historical context. 1872ல first census conducted in a non-synchronous way. ஆனா 1881 தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் கம்ப்ளீட் ஆல் ஓவர் இந்தியால synchronous way சென்சஸ் எடுத்தது. 1948ல சென்சஸ் ஆக்ட் வாஸ் enacted. அதுக்கு முன்னாடி ஆக்ட் கிடையாது, 48ல தான் ஆக்ட். அண்ட் எவ்ரி 10 years நம்ம கண்ட்ரில டெசிமல் எக்ஸசைஸ் till 2021 வரைக்கும் இந்த சென்சஸ் எடுத்திருக்காங்க. 2021ல மட்டும் அது டிலே பிகாஸ் ஆஃப் த COVID-19 பேண்டமிக். இப்ப 2027ல ப்ரீ டெஸ்ட் has been scheduled in November 2025. Okay, so this is the historical of census. Next, Google AI proposed novel cancer treatment. That was strategy and how AI role in scientific discovery. Novel AI is to be a data storage or analyst. அதை தாண்டி scientist discovery இப்போ AI வந்திருக்கு. For Google ஒரு deep mind research team developed an AI model called C2S, that is cell to sentence scale 27B. So எதுக்காகனா இந்த this is for cancer treatment. So இது வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனலா சிங்கிள் செல் பயாலஜில டிரான்ஸ்கிரிப்டாமிக்ஸ் யூஸ், லார்ஜர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இதை டெவலப் பண்றாங்க. 27 பில்லியன் பாராமீட்டர்ஸ்ல ஓப்பன் மாடல்ல இதை கொண்டு வர்றாங்க. And this is considered as a milestone where AI is moved for experimentally scientific hypothesis. Okay, next. இப்ப ரீசெண்டா ஒரு எடிட்டோரியல் இன்னைக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா அம்பேத்கரோட லெகசிய क्वेश्चन பண்ற மாதிரி. So revising India's constitutional history. எல்லாருக்குமே தெரியும் the father of constitution, the pillar of the constitution is Ambedkar, because Ambedkar வந்து politically constitutionally எல்லாத்தையும் வந்து validate பண்ணாரு. social constitution is a living document, it is a social document சொல்றதுக்கு காரணம் அவருடைய behind the brain. So the real architect வந்து சார் B.N. ராவா இருக்குமே தவிர அம்பேத்கர் இல்ல அப்படிங்கிறது ஒரு ஒரு இனிஷியேட்டிவ். இது தலித்தோட லெகசியா இல்ல ஏஜென்சி அதை டிமினிஷ் பண்ற மாதிரியான ஒரு பிரின்சிபல். பட் வாட் எவர் செட் அண்ட் தென் நமக்கு தெரிய வேண்டியது B.N. ராவோ இஸ் a constitutional advisor. அம்பேத்கர் இஸ் a drafting committee chairman. இவரு டெக்னிக்கல் அண்ட் ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணார். என்ன டெக்னிக்கல் ஒர்க்னா 243 ஆர்டிகல்ஸ்க்கு ரஃப் டிராஃப்ட், ஒரு ஸ்கெலிட்டன், ஒரு ஆர்கிடெக்ட். அப்படி பார்த்தா ஆக்சுவலி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா ஆர்கிடெக்ட், அதுதான் ரஃப் டிராஃப்ட், அதுதான் ஸ்கெலிட்டன். அதை கொண்டு வந்தது யாரு? நேரு. பட் whatever said and done. So இவரு ஆர்கிடெக்சரல் ப்ளூ பிரிண்ட், ரா மெட்டீரியல், அந்த ப்ளூ பிரிண்ட் ரா மெட்டீரியல லிவிங் ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்தது with the spirit of justice, spirit of social sense, spirit of democracy. இந்த வேல்யூஸை கொண்டு வந்தது அம்பேத்கர்.
ஸோ பொலிட்டிக்கல் கோவனன்ட்டை தாண்டி சோஷியல் மேனிஃபெஸ்டோல கொண்டு வந்திருக்கிறது இட் இஸ் அம்பேத்கர். ஓகே, ஸோ B.R. அம்பேத்கர் இஸ் அ சேர்மன் அண்ட் மல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் இஸ் அ எமினன்ட் லாயர். இவங்க வந்து டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ். முகமது ஷாதுல்லா, கோபாலசுவாமி ஐயங்கார், முன்ஷி அண்ட் அதர்ஸ் ஆர் ஆல்சோ பிரசன்ட். சோ ஏன் இந்த லிவிங் டாக்குமெண்ட் சொல்றோம்? அன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது Constitution is not merely a political document where it describes only law and regulation which is present in America. அமெரிக்கால வந்து 14 ஆர்டிகல்ஸ் தான் இருக்குன்னா அது only rules and regulation. இந்தியால அப்படி இல்ல. இந்தியால 1950ல கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அன்னைக்கு நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவோ நம்ம that is a infant democracy, ஜனநாயகம் புதுதாக பிறந்திருக்கு. சோ அப்ப நம்ம கண்ட்ரி எப்படி இருக்கணும், என்ன பவர், சென்டருக்கு ஸ்டேட்டுக்கு என்ன பவர், என்ன ஷேர், அண்ட் ஆல்சோ பவர் ஷேரிங் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் எப்படி இருக்கணும், ரைட்ஸ் எப்படி இருக்கணும், ஜஸ்டிஃபைபிள் ரைட்ஸ், இன்ஜஸ்டிஃபைபிள் ரைட்ஸ், இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி கான்ஸ்டிடியூஷன் பிளெக்சிபிளாகவும் இருக்கணும், ரிஜிடாவும் இருக்கணும். ஏன்னா சொசைட்டில எவால்வ் ஆக ப்ராப்ளம்ஸ் எவால்வ் ஆகும், இஷ்யூஸ் எவால்வ் ஆகும். அப்ப அது லிவிங் டாக்குமெண்டா இருந்தால் மட்டும்தான் that is called a social document. ஏன் லிவிங் டாக்குமெண்ட்? ஒரிஜினலா 395 ஆர்டிகல்ஸ், 8 schedule, இப்ப now 12 schedule, 22 parts. So this அதெல்லாமே சேஞ்ச் ஆகுறதுனால it is said to be a living document. Try to answer this question. Recent Supreme Court hearing on the transparency of Bihar's electoral roll bring into the focus the delicate balance between the autonomy of the Election Commission and the need for electoral accountability. Discuss. So don't fail to take notes regularly. கண்டிப்பா ரெகுலர் நோட்ஸ் டெய்லி இது எடுக்கிறதுனால மட்டும் டெஃபினட்டா உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல நிச்சயமா 50% ஆஃப் கொஸ்டின் கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். ஆல்சோ இட் வில் டெஃபினெட்லி helpful in writing code or an example in mails. With that note, have a great day. Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.